இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் நான் எடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, so today I'm going to teach you the usage of get. ஓகே, நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க ப்ரோ இந்த get அப்படிங்கக்கூடிய அந்த குட்டி வார்த்தை தான், பட் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ லாட் ஆஃப் மீனிங். ஓகே, நிறைய மீனிங்ஸ் இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லித்தரேன். ஓகே, அது பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கெட்டுக்கு வந்து 3 ஃபார்ம் இருக்கு, அதை சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கெட். யூஸ்வலா கெட் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல மீனிங் வந்து பெரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, பெறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இருக்கு அதுல விஷயமே இருக்கு. ஓகே, ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, பிகாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. ஓகே ரைட், இதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காட். ஓகே, அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, 3வது ஃபார்ம். இது வந்து வெர்போட முதல் வடிவம், இது 2வது ஃபார்ம், இது 3வது ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காட். ஓகே, அமெரிக்கன் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா gotten அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம பொதுவா 3வது ஃபார்ம்லயும் காட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் படி. ஓகே, சோ கெட், காட், காட்டன் ஆர் காட், வாட் எவர். ஓகே ரைட், சோ இந்த பொதுவா இந்த கெட் அப்படிங்கக்கூடிய 3 எழுத்து வார்த்தைக்கு நிறைய மீனிங் இருக்கு. நான் ஒவ்வொன்றா சொல்லித்தரேன், நீங்க அப்படியே என்ன ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து கெட்டுக்கு ஒரு மீனிங் இருக்கு, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெறுதல் அல்லது கிடைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்கிலீஷ்ல வந்து ரிசீவ் ஆர் obtain. ஓகே, இதுவும் வெர்பு தான், ரிசீவ் அப்படிங்கிறது வெர்பு தான், obtain அப்படிங்கிறது வெர்பு தான், பெறுதல், கிடைத்தது. இதுக்கு பதிலா நீங்க எந்த வெர்ப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கெட் அப்படிங்கக்கூடிய அந்த வெர்ப் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். கெட் அப்படிங்கிறது பிரசன்ட் ஃபார்ம், காட் அப்படிங்கிறது அதோட பாஸ்ட் ஃபார்ம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ காட் இமெயில், ஐ காட் a mail manager. ஓகே, சோ இத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா I receive a mail from my manager. ஓகே, நான் வந்து மேனேஜர் கிட்ட இருந்து ஒரு மெயில் நான் ரிசீவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ரிசீவ் அப்படிங்கக்கூடிய இந்த வேர்புக்கு பதிலா நீங்க எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா got. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் I got a mail from my manager. ஓகே, I got a mail அப்படின்னா I received a mail. ஓகே, எனக்கு வந்து ஒரு மெயில் வந்து ரிசீவ் ஆச்சு. அப்போ ரிசீவ் அப்படிங்கக்கூடிய அந்த வேர்புக்கு பதிலா நம்ம வந்து கெட்டோட பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம், got. ஓகே, I got a mail from my manager அப்படின்னு அர்த்தம், மேனேஜர் கிட்ட இருந்து எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு, ரிசீவ் பண்ணேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், did you get the parcel? ஏதோ ஒண்ணு நீங்க ஆர்டர் பண்ணிருக்கீங்க. ஓகே, நான் வந்து உங்கள்கிட்ட கேட்கிறேன், did you get the parcel? அந்த பார்சல் உங்களுக்கு ரிசீவ் ஆச்சா? ஓகே, அதுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா did you get the parcel. இது இன்னொரு விதமா எப்படி கேட்கலாம், did you receive the parcel. அப்ப அந்த ரிசீவ் அப்படிங்கக்கூடிய அந்த வேர்புக்கு பதிலா நம்ம கெட் யூஸ் பண்ணிருக்கோம். Do you understand? Next example, I get my newspaper every day. Okay, I get my newspaper every day. தினமும் வந்து எனக்கு நியூஸ் பேப்பர் ரிசீவ் ஆகும், நியூஸ் பேப்பர் எனக்கு வரும். ஓகே, அப்போ இந்த 3 ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 3 சென்டென்சஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்க ரிசீவ் அப்படிங்கக்கூடிய இந்த வெர்பை நீங்க பயன்படுத்தலாம், அதுக்கு பதிலா நீங்க கெட்டும் யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் த வெர்ப் ரிசீவ், பெறுதல். ஓகே, ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்குது, பெறுதல் அப்படிங்கிறதுக்கு பதிலா நீங்க வந்து கெட் யூஸ் பண்ணலாம். ஓகே, திரும்ப ரீட் பண்ணுங்க. I got a mail from my manager. Did you get the parcel? I get my newspaper every day. ஓகே, புரிஞ்சிட்டீங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, obtain. obtainனா எனக்கு கிடைத்தது அப்படின்னு அர்த்தம். ஓகே, I got a promotion. ஓகே, எனக்கு ப்ரமோஷன் கிடைத்தது. ஓகே, I got a promotion, எனக்கு ப்ரமோஷன் கிடைத்தது. நெக்ஸ்ட் பாருங்க, I got first prize. ஓகே, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைத்தது. ஓகே, அப்ப பெறுதல், கிடைத்தது, இந்த ரெண்டுத்துக்கு வந்து நம்ம என்ன வெர்ப் யூஸ் பண்ணலாம், கெட் அப்படிங்கக்கூடிய வெர்ப் யூஸ் பண்ணலாம். அதோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து got. ஓகே, ரீட் பண்ணி பாருங்க. I got a promotion, I got first prize. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், இதோட ஆன்சர் வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லணும். ஓகே,
நான் மேக்ஸ்ல வந்து 100 மார்க் எனக்கு கிடைச்சது, மேக்ஸ்ல 100 மார்க் எனக்கு கிடைத்தது, அல்லது மேக்ஸ்ல நான் 100 மார்க் பெற்றேன். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? இதே மாதிரிதான். எப்படி சொல்லலாம்? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சரை. உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் டைம் தரேன், அதுக்குள்ள நீங்க ஆன்சர் பண்ணணும் காமெண்ட்ல. ஓகே, எனக்கு மேக்ஸ்ல 100 மார்க் கிடைச்சது. டைமா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, I got centum அப்படின்னு சொல்லலாம், அல்லது வந்து I got 100 marks in maths or mathematics. I got centum in maths அப்படின்னு சொல்லலாம், இல்ல I got 100 marks in mathematics அப்படின்னு சொல்லலாம். இதே எனக்கு 95 மார்க் இங்கிலீஷ்ல கிடைச்சது அப்படின்னா I got 95 marks in English. ஓகே, சோ இவ்வளவு மார்க் கிடைத்தது அப்படிங்கிறதுக்கும் நீங்க வந்து கெட்டோட பாஸ்ட் ஃபார்ம் நீங்க வந்து got யூஸ் பண்ணலாம். ஓகே, இது சம்டைம்ஸ் இப்படியும் சொல்லலாம், I obtained அப்படின்னு சொல்லலாம். பட் அதை விட இந்த கெட் யூஸ் பண்ணி நீங்க பேசும்போது இன்னும் அழகா இருக்கும். சிம்பிளா இருக்கா? எங்கெல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈஸியா இருக்குல்ல? இப்போ இதுல இருந்து நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பேன், தமிழ்ல ஒரு சென்டென்ஸ் எழுதி போடுவேன், நீங்க அதை இங்கிலீஷ்ல சொல்லணும். ஆர் யூ ரெடி? ரெடியா இருக்கீங்களா? பார்க்கலாம். ஓகே, இங்க பாருங்க, நான் வந்து 2 கொஸ்டின் எழுதி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றது அப்படிங்கறது நீங்க தான் கமெண்ட்ல சொல்ல போறீங்க. ஓகே, எனக்கு புது வேலை கிடைச்சது, எனக்கு புது வேலை கிடைத்தது. கிடைத்ததுன்னு வந்திருக்கா? then you can use this one, get. அதோட பாஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். கிடைத்தது ஆல்ரெடி கிடைச்சிருச்சு. ஓகே, ரைட். சோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். எனக்கு அப்படின்னா ஐ அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஐ போட்டாச்சு. நெக்ஸ்ட், கிடைத்தது பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம், I got. ஓகே, I got. புது வேலை, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? a new job. ஓகே, ரீட் பண்ணி பாருங்க. I got a new job. எனக்கு புது வேலை கிடைத்தது. ஓகே, இதே இது அவனுக்கு புது வேலை கிடைச்சது அப்படின்னா he got a new job. ஓகே, அவளுக்கு புது வேலை கிடைத்தது அப்படின்னா she got a new job. ஓகே, இதே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த டாபிக். எனக்கு புது பைக் கிடைச்சது அப்படின்னா I got a new bike. ஓகே, நெக்ஸ்ட், அவள் சயின்ஸ் எக்ஸாமில், அறிவியல் தேர்வு, ஓகே, சயின்ஸ் எக்ஸாமில் 90 மார்க், 90 மதிப்பெண்கள் பெற்றாள் அப்படின்னு இருக்கு. ஓகே, பெற்றாள் ஆல்ரெடி கிடைச்சிருச்சு, 90 மதிப்பெண் அவளுக்கு கிடைத்தது. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். அவள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? she got எவ்வளவு மார்க்? 90 மார்க்ஸ். ஓகே, சயின்ஸ் எக்ஸாமில், அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? இன் சயின்ஸ். சயின்ஸ் எக்ஸாம் எழுதினாலும் ஓகே, இன் சயின்ஸ் அப்படின்னா கூட ஓகே தான். ஓகே, she got 90 marks in science exam. ஓகே, அல்லது she got 90 marks in science. அவளுக்கு அறிவியல் தேர்வுல 90 மதிப்பெண்கள் கிடைத்தது. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த கெட்டோட பாஸ்ட் ஃபார்ம் got அல்லது get அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சிம்பிளா இருக்கா? ஓகே, சோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த கெட்க்கு வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, பிகாஸ் அதுக்கு நிறைய மீனிங். ஓகே, யூ ஹாவ் டு லேர்ன் இட் ப்ராப்பர்லி. ஈஸியா தானே இருக்கு? ஓகே, நெக்ஸ்ட் வந்து எந்த இடங்கள்ல நம்ம இந்த கெட் யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாங்குதல். ஓகே, நான் இது வாங்கியிருக்கேன், அது வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு பொதுவா வந்து நம்ம பை அப்படிங்கக்கூடிய அந்த வெர்பு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, பை அப்படிங்கக்கூடிய வெர்பு யூஸ் பண்ணுவோம். பட் அந்த வெர்புக்கு பதிலா நீங்க எந்த வெர்பு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கெட்டோட பாஸ்ட் ஃபார்ம் உங்களுக்கே தெரியும், got. அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் got தான். அது gotten அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க gotனே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், I have got a new car. ஓகே, I have got a new car. I have got அப்படின்னா நான் ஒரு கார் வாங்கி இருக்கிறேன், நான் புதுசா ஒரு கார் வாங்கி இருக்கேன். இதுக்கு நீங்க பை யூஸ் பண்ணி சொல்லலாம், I have bought a new car. ஓகே, நான் புது கார் வாங்கி இருக்கேன். அதுக்கு பதிலா நீங்க வந்து இந்த கெட் யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டோட மூணாவது ஃபார்ம் got அல்லது gotten, நீங்க ரெண்டுல எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, I have got a new car. நான் புதுசா ஒரு கார் வாங்கி இருக்கேன். அப்ப அந்த வாங்கி இருக்கேன்னு சொல்றதுக்கு நீங்க அந்த got அப்படிங்கக்கூடிய அந்த வெர்பை நீங்க பயன்படுத்தலாம். ஓகே, நெக்ஸ்ட், I need to get a new bike. I need to அப்படிங்கறது எங்க யூஸ் பண்ணுவோம்? இது வந்து ஒரு செமி மாடல் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். எனக்கு தேவைப்படுது. ஓகே, so I need to get a new bike. நான் புது பைக் வாங்கணும், அது எனக்கு தேவைப்படுது, எனக்கு புது பைக் வாங்க வேண்டியது இருக்கு. ஓகே, so I need to get a new bike. கெட்னாங்கிறதுல பை அப்படின்னு அர்த்தம், புது பைக் வாங்க வேண்டியது இருக்கிறது.
I need to get a new bike. Okay, next, have you got a new phone? Have you got அப்படின்னா நீ வாங்கியிருக்கியா? Have you got a new phone? வாங்கியிருக்கியா? ஓகே, அப்ப இந்த இடத்துல got அப்படிங்கிறது வாங்கியிருக்கியா, அந்த வாங்குதலை குறிக்கிறது. Next example, please get some fruits. Okay, please get some fruits அப்படின்னா கொஞ்சம் பழங்கள் வாங்கிட்டு வா. Okay, so please get some fruits. Okay, so first வந்து வாசிச்சு பாருங்க. I have got a new car. நான் புது கார் வாங்கியிருக்கேன். Okay, I need to get a new bike. நான் புதுசா பைக் வாங்க வேண்டியது இருக்கு. Have you got a new phone? புது phone வாங்கியிருக்கியா? Please get some fruits. Okay, உங்க வீட்ல இருந்து யாராவது வெளில போயிருப்பாங்க, கால் பண்ணி நம்ம என்ன சொல்லுவோம்? Please get some fruits. Please get some vegetables. Please get some snacks. Okay, கொஞ்சம் snacks வாங்கிட்டு வா. Okay, so get அப்படிங்கிறது வந்து வாங்குதல், அந்த buy அப்படிங்கக்கூடிய அந்த வெர்புக்கு பதிலா நீங்க இதை பயன்படுத்தலாம். Is it easy? சிம்பிளா இருக்கா? Okay, so இப்போ இதுல இருந்து நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கட்டுமா? Are you ready? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் புதுசா ஒரு வீடு வாங்கியிருக்கேன், நான் புது வீடு வாங்கியிருக்கேன், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஓகே, எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் புதுசா ஒரு வீடு வாங்கியிருக்கேன், இந்த got அப்படிங்கக்கூடிய அந்த verb யூஸ் பண்ணி சொல்லுங்க. I have got a new house. ஓகே, நான் புதுசா வீடு வாங்கியிருக்கேன். ஈஸியா இருக்கா? ஓகே, இதுல இருந்து நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், தமிழ்ல ஒரு 2 சென்டென்ஸ் எழுதி போடுவேன், நீங்க அதுக்கு கரெக்டான ஆன்சரை சொல்லணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, ஒரு 2 ஈஸியான क्वेश्चंस உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஓகே, நல்லா ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. அது வந்து பிரசன்ட்ல இருக்கா இல்ல பாஸ்ட்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க, யோசிச்சு நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே, கெட் அப்படிங்கக்கூடிய அந்த verb யூஸ் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணணும். கெட் அதோட பாஸ்ட் ஃபார்ம் got, இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, 10 seconds டைம், நல்லா யோசிச்சு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. your time starts now. Time up. Okay, let me tell you the answer. நீ உன் ஃப்ரெண்டுக்காக என்ன வாங்குன? நீ உன் ஃப்ரெண்டுக்காக என்ன வாங்குன? ஓகே, சோ என்ன அப்படிங்கக்கூடிய கேள்வி வந்துச்சு, WH question. அப்ப முதல்ல what வரும். ஓகே, என்ன வாங்கினாய், அது ஒரு பாஸ்ட், என்ன வாங்குன பாஸ்ட்ல உள்ள ஒரு கேள்வி. இப்ப did யூஸ் பண்ணுவோம். What did you get for உன் நண்பனுக்காக, for your friend. What did you get for your friend? நீ உன் ஃப்ரெண்டுக்காக என்ன வாங்கின? buy அப்படிங்கக்கூடிய அந்த verb யூஸ் பண்ணலாம் வாங்குறதுக்கு, அதுக்கு பதிலா நம்ம get யூஸ் பண்ணலாம், தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, so what did you get for your friend? ஓகே, நெக்ஸ்ட், கொஞ்சம் காய்கறிகள் வாங்கிட்டு வா. தயவு செஞ்சு கொஞ்சம் காய்கறிகள் வாங்கிட்டு வா. தயவு செஞ்சுங்கிற வார்த்தையை விட்டுட்டேன். ஓகே, அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, please get some vegetables. Okay, please get some vegetables. கொஞ்சம் காய்கறிகள் வாங்கிட்டு வா. இதே இது கொஞ்சம் காய்கறிகள் வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னு பணிவா கேள்வி கேட்கிறது எப்படி கேட்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். so please get some vegetablesனா கொஞ்சம் காய்கறிகள் வாங்கிட்டு வா. இதே இது கொஞ்சம் காய்கறிகள் வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கணும் பணிவா. அதை எப்படி கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள். could you please get some vegetables? கொஞ்சம் காய்கறிகள் வாங்கிட்டு வர முடியுமா, அது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, could you please get some vegetables? இது வந்து கொஞ்சம் காய்கறிகள் வாங்கிட்டு வர முடியுமா. சிம்பிளா இருக்கா இந்த கான்செப்ட்? வேற எங்கெல்லாம் நம்ம கெட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இந்த கெட் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம எங்க யூஸ் பண்ணலாம்னா, கொண்டு வா அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, கொண்டு வா. பொதுவா நம்ம இதுக்கு வந்து bring அப்படிங்கக்கூடிய அந்த verb தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, சோ கொண்டு வா அப்படிங்கிறதுக்கு பொதுவா வந்து நம்ம bring அப்படிங்கக்கூடிய அந்த verb யூஸ் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல இதுக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, get யூஸ் பண்ண போறோம். ஏன்னா கெட்டுக்கு வந்து அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் பாருங்க எக்ஸாம்பிள், ப்ளீஸ் கெட் மீ சம் வாட்டர். ஓகே, ப்ளீஸ் கெட் மீ சம் வாட்டர். கெட் மீனா bring me அப்படின்னு அர்த்தம். எனக்கு ஒரு தண்ணி கொண்டு வா அப்படிங்கறத ப்ளீஸ் கெட் மீ சம் வாட்டர் அப்படின்னு அப்படிங்கிறதுக்கு. ஸோ bring me some water. அதை விட அந்த கெட் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ ப்ளீஸ் கெட் மீ சம் வாட்டர், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. நெக்ஸ்ட் ஒன், could you please get me some tea? எனக்கு கொஞ்சம் டீ கொண்டு வா.
கொண்டு வர முடியுமா? எனக்கு கொஞ்சம் நீங்க டீ கொண்டு வர முடியுமா? could you please get me some tea? கொஞ்சம் டீ கொண்டு வர முடியுமா? சிம்பிளா இருக்கா? அப்ப கொண்டு வா அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்து get யூஸ் பண்ணலாம். ஓகே, please get me some chocolates. please get me some snacks. ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது கொஞ்சம் கொண்டு வாங்க. please get me some snacks. அந்த மாதிரி நீங்க சொல்லலாம். ஓகே ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन, இதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் காஃபி கொண்டு வா. ரொம்ப தலைவலியா இருக்கு போல. ஓகே, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் காஃபி கொண்டு வா அப்படின்னு சொல்லணும். இதுக்கு அந்த கெட் அப்படிங்கக்கூடிய அந்த verb யூஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு 5 seconds டைம். ஓகே, நீங்க ஆன்சர் பண்ணணும். எல்லாருமே கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி சொல்லுவீங்க? தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் காஃபி கொண்டு வா. Right. Let me tell you the answer. தயவு செய்து, அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் காஃபி கொண்டு வா. கொண்டு வாங்கிறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? கெட் யூஸ் பண்ணுவோம். எனக்கு அப்படின்னா இந்த இடத்துல மீ. ஓகே, டு மீன் போடணும் அவசியம் கிடையாது. கெட் மீ அப்படின்னாலே எனக்கு கொண்டு வான்னு அர்த்தம். ப்ளீஸ் கெட் மீ கொஞ்சம் காஃபி. ஓகே, சம் காஃபி. ஓகே, ரீட் பண்ணி பாருங்க. ப்ளீஸ் கெட் மீ சம் காஃபி. எனக்கு கொஞ்சம் காஃபி கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். சிம்பிளா தானே இருக்கு. அப்ப கெட்டுக்கு எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு பாருங்க. இன்னும் ஒரு சில மீனிங்ஸ் இருக்கு, அதையும் பார்த்துடலாம். ஓகே ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கெட் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை நம்ம எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, புரிந்து கொள்ளுதல். நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பொதுவா நம்ம வந்து இங்கிலீஷ்ல நம்ம என்ன verb யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கக்கூடிய அந்த verb நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அந்த அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கக்கூடிய verb யூஸ் பண்றதுக்கு பதிலா நீங்க வந்து இந்த கெட் அப்படிங்கக்கூடிய அந்த verb நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, கெட்டுக்கு பாருங்க அப்ப எத்தனை மீனிங் இருக்குன்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், do you get me? do you get me அப்படின்னா என்ன அர்த்தம்னா, do you understand me? என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு அர்த்தம். ஓகே, do you get me or do you get my points? do you get what I am saying? நான் என்ன சொல்றேன் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு நீங்க do you get. ஓகே, இந்த get அப்படிங்கக்கூடிய அந்த வெர்பை இந்த இடத்துல நீங்க பயன்படுத்தலாம். அப்போ do you get me அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எஸ், ஆமா, I get you. I get you னா நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ get அப்படின்னா புரிந்துகிட்டேன், புரிந்து கொள்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், did you get it? did you get it அப்படின்னா நீ இத புரிஞ்சுக்கிட்டியா? பாஸ்ட்ல கேக்குறது, புரிந்து கொண்டாயா? did you get it? நீ இத புரிஞ்சுக்கிட்டியா? அதுக்கு ஆன்சர் எப்படி சொல்லலாம்? yes, I dash it. இந்த டேஷ்ல என்ன வரும்? get வருமா இல்ல got வருமா? பாஸ்ட்ல கேள்வி கேக்குறாங்க, did you get it? நீ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு. yes, நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும். சோ அதுக்கு எப்படி சொல்லலாம்? okay, so I'm going to give you 5 seconds time. நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. your time starts now. time up. The correct answer is yes, I got it. yes, I got it. yeah, ஆமா, நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இது நான் புரிஞ்சுக்கல அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, no, I didn't get it. ஓகே, I didn't get it. இல்ல நான் புரிஞ்சுக்கல. no, I didn't get it. ஓகே, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப கெட் அப்படிங்கிறதுக்கு புரிந்து கொண்டேன் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்க வந்து கெட், காட் அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தலாம். ஓகே, வேற எங்கெல்லாம் நம்ம வந்து இந்த கெட் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து சேருதல். ஓகே, நான் வந்து ரீச் ஆயிட்டேன், இல்ல இனிமே தான் ரீச் ஆவேன். ரீச் அப்படிங்கக்கூடிய அந்த verb யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ரீச். ஓகே, அதுக்கு பதிலா நீங்க கெட் அப்படிங்கக்கூடிய அந்த verb பயன்படுத்தலாம். ஓகே, அது எப்படின்னு பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் பாருங்க. I will get there at 10 AM. I will get there னா நான் அங்க வந்து சேருவேன். ஓகே, I will reach there அப்படின்னா நாங்க வந்து சேருவேன். அந்த ரீச்சுக்கு பதிலா நீங்க get யூஸ் பண்றீங்க. ஓகே, so I will get there at 10 AM. காலையில 10 மணிக்கு நாங்க வந்து சேருவேன். ஓகே, I will get there at 10 AM. வாஸ்ட் பிராக்டிஸ் பண்ணி. நெக்ஸ்ட், when will you get here? when will you get here அப்படின்னா இங்க எப்ப நீங்க வந்து சேருவீங்க? when will you get here? இங்க எப்ப நீங்க வந்து சேருவீங்க? next, I got to the railway station at 7 PM. I got to the railway station அப்படின்னா நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்துட்டேன், அல்லது நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்தேன். ஓகே, at 7 AM 7 மணிக்கு. got அப்படின்னா got to.
நான் போய் சேர்ந்தேன் பாஸ்ட்ல சொல்றது நீங்க வந்து got யூஸ் பண்ணணும். ஓகே, I got to the railway station அல்லது I got to the airport, I got to the school, I got to college. ஓகே, I got to the office. நான் வந்து சேர்ந்தேன் இத்தனை மணிக்கு அப்படி நீங்க சொல்லிடலாம். அதுக்கு நீங்க வந்து get அப்படிங்கக்கூடிய வேர்போட past form வந்து got நீங்க யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், I am getting to my college. getting அப்படிங்கிறது ing ஃபார்ம். இதுவும் நீங்க எப்பயாவது நீங்க யூஸ் பண்ணலாம். getting அப்படின்னா நான் காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கேன், ஆன் தி வேல காலேஜுக்கு நான் வந்துட்டு இருக்கேன். ஓகே, I am getting to my college. காலேஜுக்கு நான் வந்துட்டு இருக்கேன் அல்லது நான் காலேஜுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு நீங்க வந்து getting யூஸ் பண்ணலாம். ஓகே, இதே மாதிரி இப்ப நீங்க சொல்றீங்க நான் ஆபீஸ்க்கு போய்கிட்டு இருக்கேன், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? நான் ஆபீஸ்க்கு போய்கிட்டு இருக்கேன், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? அது நான் ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கேன். இதே மாதிரி தான் எப்படி சொல்லுவீங்க? ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. I am getting to the office அல்லது getting to my office, என்னோட ஆபீஸ்க்கு எதுனாலும் ஓகே. ஓகே, I am getting to the office. சிம்பிளா இருக்கா? ஓகே, சோ வந்து சேர்தல் ரீச் அப்படிங்கக்கூடிய அந்த இடத்துக்கு பதிலா நீங்க வந்து get யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் தமிழ்ல வந்து ஒரு சென்டென்ஸ் எழுதி போடுவேன், அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுங்கிறத நீங்க தான் சொல்ல போறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இங்க ஒரு क्वेश्चन எழுதி போட்டிருக்கேன் தமிழ்ல, இது நீங்க வந்து இங்கிலீஷ்ல சொல்லணும். ஓகே, 5 செகண்ட்ஸ் டைம் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. தெரியாட்டாலும் பரவாயில்ல, உங்களோட ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, your time starts now. Okay, so the correct answer is நீ எப்போ வீட்டுக்கு வந்து சேர்ந்த, எப்போது. ஓகே, when வந்து சேர்ந்தா பாஸ்ட்ல கேக்குறது did, நீனா you, when did you get home, அவ்வளவுதான். ஓகே, when did you get home, when did you reach home அப்படின்னு கேட்போம், ரீச்க்கு பதிலா get யூஸ் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். ஓகே, so when did you get home, நீ எப்போ வீட்டுக்கு வந்து சேர்ந்த இல்ல நீ எப்போ வீட்டுக்கு போய் சேர்ந்த அப்படின்னு அர்த்தம். சிம்பிளா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து எங்க கெட் யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்க வந்து இங்க கெட் அப்படிங்கக்கூடிய வேர்பை வந்து பயன்படுத்தலாங்கிறத பாருங்க. நகருதல் அப்படின்னா வந்து இப்போ நீ கார்ல இங்க இருந்து கார்ல ஏறுறோம், பஸ்ல ஏறுறோம், இல்ல பஸ்ல இருந்து கீழே இறங்குறோம், ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குறோம் இல்லையா, அந்த இடங்கள்ல வந்து நீங்க கெட் யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து ஃப்ரேசல் வேர்பா தான் இருக்கும். ஃப்ரேசல் வேர்ப்னா என்னது? ஒரு வெர்பு கூட ஒரு ப்ரிபோசிஷன் சேர்ந்திருக்கும். இங்க பாருங்க எக்ஸாம்பிள், கெட் இருக்கு அதோட இன், கெட் இருக்கு அதோட அவுட். கெட்ங்கிறது வேர்ப், அவுட் அப்படிங்கிறது ப்ரிபோசிஷன். கெட் அப்படிங்கிறது வேர்ப், இன் அப்படிங்கிறது ப்ரிபோசிஷன். இது ரொம்ப சிம்பிள், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நான். ஓகே, கெட் இன் த கார் அப்படின்னா என்ன அர்த்தம்? கார்ல ஏறு அப்படின்னு அர்த்தம். இது வாங்க கார்ல ஏறலாம் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள், கம் லெட்ஸ் கெட் இன் த கார். வாங்க கார்ல ஏறலாம் அப்படிங்கறது எப்படி சொல்லலாம்னா, கம் லெட்ஸ் கெட் இன் த கார். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், கெட் அவுட் ஆஃப் த கார். கார்ல இருந்து இறங்கு, கெட் அவுட் ஆஃப் த கார். வாங்க கார்ல இருந்து இறங்கலாம் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, கம் லெட்ஸ் கெட் அவுட் ஆஃப் த கார். வாங்க நம்ம கார்ல இருந்து இறங்கலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேட்க போறேன், நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, பஸ்ல ஏறு, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? தேர்ட் எக்ஸாம்பிள், பஸ்ல ஏறு, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? எல்லாருமே சொல்லணும், நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இது. ஓகே, கெட் இன் த பஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா? கெட் இன் த பஸ் அப்படி சொன்னா அது தப்பு. எப்படி சொல்லணும் அப்படின்னா, கெட் ஆன் த பஸ். ஓகே, எதுக்காக நம்ம இந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரு, டாக்ஸி இதெல்லாம் வந்து நீங்க எந்திரிச்சு நிக்க முடியாது, நின்னாலே தலை தட்டும். அந்த மாதிரி ஒரு வாகனத்துக்குள்ள நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னா கெட் இன் சொல்லணும். ஓகே, கெட் இன் த கார், கெட் இன் த டாக்ஸி அப்படின்னு சொல்லணும். இதே இது கெட் ஆன், எந்திரிச்சுனாலும் தலை தட்டாது. பஸ்ல வந்து நீங்க எந்திரிச்சுனாலும் நம்ம தலை தட்டாது, ட்ரெயின்ல தலை தட்டாது, ஏரோப்ளேன்ல வந்து தலை தட்டாது. ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு வாகனத்துக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னா அப்போ வந்து நீங்க ஆன் யூஸ் பண்ணணும். ஓகே, கெட் ஆன் த பஸ். இதே இது வாங்க நம்ம பஸ்ல ஏறலாம் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? கம் லெட்ஸ் கெட் ஆன் த பஸ். ஓகே, இதே இது பஸ்ல இருந்து இறங்குன்னு சொல்லணும், அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? கெட் அவுட் ஆஃப் த பஸ் அப்படி சொல்லுவீங்களா? அப்படி சொல்லக்கூடாது. அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, கெட் ஆஃப் த பஸ். கெட் ஆஃப் அப்படின்னா இறங்கு அப்படின்னு அர்த்தம், பஸ்ல இருந்து இறங்கு அப்படின்னு அர்த்தம். இது வந்து பஸ்ல ஏறு அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க, கெட் ஆஃப். ஓகே,
பஸ்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, ட்ரெயின், ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஏர்பிளைன், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தலை தட்டாம இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் இருந்து நீங்க இறங்குறதுக்கு இதான் யூஸ் பண்ணோம். ஆஃப், 2 எஃப் இருக்கு பாத்துக்கோங்க. இது வந்து ஒரு ப்ரிபோசிஷன். ஓகே, இது ஒரு verb, ரெண்டு சேர்ந்தது ஒரு phrasal verb. ஓகே, get off the bus. ஓகே, வாங்க பஸ்ல இருந்து நம்ம இறங்கலாம். எப்படி சொல்லுவீங்க? come let's get off the bus அப்படின்னு நம்ம சொல்லணும். சிம்பிளா இருக்கா? இது நாளையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இப்போ இதுல இருந்து நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். இப்போ நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே, இப்போ நான் 2 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நீங்க கெட் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு வந்து 10 செகண்ட்ஸ் டைம். எல்லாரும் வந்து கமெண்ட் உங்களோட ஆன்சரை சொல்லுங்க. ஓகே, டைம் அப். ட்ரெயின்ல ஏறு. ட்ரெயின்ல நம்ம தலை தட்டாது, சோ நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். ஓகே, கெட் ஆன் the train. இருந்து இறங்குன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லுவீங்க? get off the train. ஓகே, இதே இது get out of the train அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அது வந்து காரு, டாக்ஸிக்கு தான் நீங்க அப்படி சொல்லணும். சிம்பிளா இருக்கா? ஓகே, இன்னும் 2 இடங்கள்ல நம்ம வந்து கெட் யூஸ் பண்ணுவோம். அதான் சின்ன சின்ன இடங்கள், அது என்னங்கிறத பாத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆகிறது அப்படிங்கக்கூடிய இடங்கள்ல வந்து நீங்க கெட் யூஸ் பண்ணலாம். ஓகே, அது எப்படி நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆகிறது. ஓகே, இட் இஸ் கெட்டிங் டார்க். ரொம்ப இருட்டாயிட்டே இருக்கு, ரொம்ப இருட்டாகுது அப்படின்னு சொல்லுவோம்ல. இட் இஸ் கெட்டிங் டார்க். ஓகே, கெட் யூஸ் பண்றோமா, அதோட ஐஎன்ஜி ஃபார்ம், கண்டினியூஸ் ஃபார்ம். நெக்ஸ்ட், மை ஃப்ரெண்ட் இஸ் கெட்டிங் ஆங்கிரி. மை ஃப்ரெண்ட், என்னோட நண்பன் வந்து ரொம்ப கோவமாயிட்டே இருக்கான். அதாவது என் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப கோவமாக்குறான். மை ஃப்ரெண்ட் இஸ் கெட்டிங் ஆங்கிரி. ஓகே, ஆகிறான். அதுக்கு நீங்க வந்து கெட் யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ஓகே, என்னோட பாட்டிக்கு, என்னோட கிராண்ட் மதருக்கு வந்து வயசாயிட்டே போகுது, வயசாயிட்டே இருக்கு, இல்ல வயதாகிறது, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு வந்து 5 செகண்ட்ஸ் டைம். எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். மை கிராண்ட்மதர் is getting old. ஓகே, என்னோட பாட்டிக்கு வயசாயிட்டே போகுது. அவ்வளவுதான். சின்ன சின்ன கான்செப்ட் கெட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. கடைசியா ஒரே ஒரு இடத்துல நம்ம வந்து கெட் யூஸ் பண்ணுவோம். பட் அது வந்து அதுவும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்றதுதான், அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பாசிவ் வாய்ஸ்ல வந்து ஒரு சில சென்டென்சஸ் வரும் பாத்தீங்களா, அந்த இடங்கள்ல நீங்க வந்து காட் யூஸ் பண்ணணும். ஓகே, மோஸ்ட்லி நம்ம கெட் யூஸ் பண்ண மாட்டோம். காட் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதோட பாசிட்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க, ஐ வாஸ் செலக்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ வாஸ் செலக்டட், நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். இங்க யாரால நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். பாசிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நான் டீடைலா உங்களுக்கு சொல்லல. ஏன்னா அதுக்கு வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அது கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க பிளேலிஸ்ட் இருக்கு, ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் இருக்கு, அதுல போய் நீங்க கத்துக்கோங்க டீடைலா. ஓகே, செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகே, ஐ வாஸ் செலக்டட், நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். இப்போ இந்த இடத்துல இந்த வாஸ்க்கு பதிலா நீங்க என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா காட் யூஸ் பண்ணலாம். ஐ காட் செலக்டட், ரெண்டும் ஒரே மீனிங் தான். நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். மை பைக் டேஸ் ரிப்பேர். என்னோட பைக் வந்து ரிப்பேர் ஆக்கப்பட்டது. ஓகே, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? காட் ரிப்பேர். got repaired. Okay, next, he dash punished. Okay, அவன் பனிஷ் பண்ணப்பட்டான், அவன் தண்டிக்கப்பட்டான். ஓகே, அதை எப்படி சொல்லுவீங்க? he was punished. அது கரெக்ட் தான். அந்த was யூஸ் பண்றதுக்கு நீங்க got யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, he got punished. இப்போ உங்களுக்கு ஒரு question. ஓகே, எனக்கு திருமணமாக்கப்பட்டது. ஓகே, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கறத நம்ம வந்து got யூஸ் பண்ணி சொல்லலாம். அதை எப்படி சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். I got married. Okay, I got married. So இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நீங்க got யூஸ் பண்ணலாம். ஓகே, இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் வந்து 8 இடங்கள்ல வந்து நீங்க get யூஸ் பண்ணலாம். get அல்லது அதோட past form got அல்லது அதோட past participle form got அல்லது gotten. பொதுவா நம்ம got தான் யூஸ் பண்ணுவோம். அது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சிம்பிளா இருந்ததா? இவ்வளோ இடங்கள் இருக்குங்க. கெட்டுக்கு வந்து இவ்வளோ மீனிங் இருக்கு. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈஸியா இருந்ததா? அந்த வீடியோ எப்படி இருந்தது?
ரொம்ப சிம்பிளா இருந்ததா? ஓகே. சோ கண்டிப்பா இந்த கெட் யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வரும். இங்கிலீஷ்ல வந்து இப்படி நிறைய விஷயங்கள் நீங்க லேர்ன் பண்ணணும். அப்படி லேர்ன் பண்ணா மட்டும்தான் இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈஸியா தானே இருக்கு இங்கிலீஷ்? ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கும் தரேன். அதோட ஆன்சரையும் இப்ப கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகே. ஈஸியான ஹோம்ஒர்க் தான். இங்க பாருங்க. நீ முதல் பரிசு பெற்றாய் அல்லது உனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைத்தது எப்படின்னா வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஒரே சென்டென்ஸ் தான். இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? கெட் யூஸ் பண்ணணுமா இல்ல காட் யூஸ் பண்ணணுமான்னு யோசிச்சுக்கோங்க. ஓகே. உனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது அல்லது நீ முதல் பரிசு பெற்றாய். ஓகே. இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே. கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கறதே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். Thank you, friends.